எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தங்கம் வாங்கணும், தங்கத்தை சிறிதளவாவது சேமிக்கணும், கொஞ்சமாவது தங்கம் நம்ம இல்லத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். சில பேருக்கு குண்டுமணி அளவும் கூடி தங்கம் வாங்குகிற யோகம் வராது. வாங்கினாலும் அதை வீட்டில் வச்சு பயன்படுத்த முடியாது. அது ஏதோ ஒரு காரணத்தால் விற்றுருவோம் அல்லது அடகு போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் சொர்ண தோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எளிய வழிபாட்டை ஒரே ஒரு முறை செய்து பாருங்கள். அதாவது நம்ம உழைப்போடு முயற்சியோடு இந்த எளிய வழிபாட்டையும் செய்கிறப்ப நிச்சயமாக சத்தியமாக தங்கம் வாங்கும் யோகம் கிடைக்கும். அடகு போன நகை மீண்டு வரும். நமக்கு ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் நம்ம இல்லத்தில் நிரந்தரமாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு மஞ்சள் துணியில் குண்டு மஞ்சள் இருக்கும், விரலை மஞ்சள் இல்லைங்க, குண்டு மஞ்சள் எடுத்துக்கோங்க. சிறிது ஆவாரம்பூ, நல்லா செடியில் பூத்த பூ கிடைச்சாலும் சிறப்பு, இல்லை அப்படின்னாலும் நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம்பூ கிடைக்கும். அந்த ஆவாரம்பூ சிறிதளவு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் ₹1 நாணயத்தையும் ஒரு ஏலக்காயும் வச்சு முடிச்சுக்கோங்க. இதைய அம்மன் பாதத்தில் வச்சு நல்ல முறையில் பூஜை பண்ணி தர சொல்லி வழிபாடு செய்துட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சு இறைவனையெல்லாம் வழிபாடு செய்கிறப்ப இந்த மூட்டையும் மகாலட்சுமியாக, அம்பாளாக, அம்மனாக, சொர்ண தோஷத்தை நீக்கக்கூடிய தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து தங்கத்தை வாங்கும் யோகத்தை கொடு தேவி, தங்கத்தை சேர்த்துற யோகத்தை கொடு, தங்கத்தை சேமிப்பு பண்ணுற யோகத்தை கொடுன்னு சொல்லி வழிபாடு செய்துட்டு வாங்க. ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்யுங்க. ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதத்தில் உங்களுடைய தங்கம் உங்கள் இல்லத்துக்கு வரும். தங்கம் வாங்குகிற யோகம் உங்களுக்கு கிடைக்கும். தங்கத்தை சேமிப்பு பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்குங்க. நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும்.